எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த பூமியில மொத்தம் 800 கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கவலை. இந்தியா வெல்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடை வெளியிடுறாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில 80% பேர் மிகுந்த மன அழுத்தத்துல இருக்கிறதா அந்த குறியீடு சொல்லுது. நம்ம நிறைய பேர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, கவலையை நினைக்கவே நினைக்காதீங்க, மனசுக்குள்ளே எடுத்துட்டு போகாதீங்க, விதிப்படிதான் நடக்கும்னு விட்டுருங்க, அதை யோசிச்சாதான் நமக்கு பிபி ஏறும், நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க கவலை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உண்மையாகவே கவலையை நினைக்காம இருக்க முடியுமா? முடியாது. நாளைக்கு லோன் கட்டணும், இல்லைன்னா லோன்காரங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. எப்படிங்க இன்னைக்கு கவலைப்படாம இருக்க முடியும்? பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணணும், கையில காசு இல்ல, யார்கிட்ட கடன் கேட்கறதுன்னு தெரியல, எப்படிங்க நிம்மதியா தூக்கம் வரும்? பையன் ஏதோ ஒரு தப்பான வழியில போற மாதிரி தெரியுது, நிம்மதியா தூங்க முடியுமா கவலைப்படாம? அப்போ கவலைப்படுறது அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பு. அடுத்து வரப்போற பிரச்சனையை நினைச்சு இப்பவே கவலைப்படுறதுதான் இயற்கை. ஆனால் இந்த கவலையை கையாளக்கூடிய யுக்தியை தெரிந்து வைத்திருந்தால் போதும், வாழ்க்கை அமைதியாக மாறிவிடும். அது எப்படி அப்படின்னா, ஒரு தாத்தா வந்து ஒரு பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ பேரன் என்ன சொல்றான், தாத்தா நான் எக்ஸாம் இன்னைக்கு பண்ணேன், ஆனா சரியா பண்ணனான்னு தெரியல, அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அப்பா நல்லா பண்ணாதான் சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னாரு, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, இதை யோசிச்சு 2 நாள் கழிச்சு ஒரு எக்ஸாம் வருது தாத்தா, ஆனா அதுக்கு படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறான். அப்போ தாத்தா அவனை ஒரு இடத்துக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாருன்னா அந்த தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த தோட்டத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு. தாத்தா இப்ப என்ன பண்றார், ஒரு கண்ணாடி கிளாஸ் டம்ளர், அதுல ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து அதுல போட்டு அதை கலக்கி அந்த பேரனுக்கு கொடுக்குறார், குடிடா அப்படின்ட்டு. அப்போ அந்த பேரன் வாயில வச்சுட்டு அவனால ரொம்ப குடிக்க முடியல. தாத்தா கிட்ட சொல்றான், தாத்தா என்ன இவ்வளவு கரிக்குது, என்னால குடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி துப்பிடுறான். இப்போ தாத்தா என்ன பண்றார், அதே கைப்பிடி உப்பை எடுத்து அந்த பெரிய குளத்துல போட்டுட்டு இப்போ அந்த குளத்துல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து அவனுக்கு கொடுக்குறாரு, குடி அப்படின்னு. இப்போ அவன் வந்து நல்லா குடிச்சிடுறான். அவன் சொல்றான், தாத்தா நீங்க உப்பு போட்டீங்க தானே, ஆனா போட்ட மாதிரியே தெரியல, அவ்வளோ டேஸ்டா தான் இருக்கு, நார்மலா இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லி குடிச்சிடறான். இப்போ தாத்தா ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதில் தான் நம்முடைய வாழ்க்கையில் கவலையை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான யுக்திக்கான பதில். தாத்தா என்ன சொல்றார், டே நல்லா கேளு, இந்த கைப்பிடி உப்பு இருக்குல்ல, அதுதான் கவலை. அது எல்லாருக்கும் ஒண்ணுதான். கவலையோட உருவம் தான் வேற வேற, மற்றபடி எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனால் நம்முடைய மனது இருக்குல்ல, நம்முடைய மனதை நம்ம கண்ணாடி குவளை போல ரொம்ப இறுக்கமா வச்சிருக்க போறோமா, இல்ல அந்த குளத்தை போல மனதை விசாலமாக வைத்திருக்க போறோமா என்பதிலே தான் நம்முடைய அமைதி நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு தாத்தா சொன்னாராம். எனக்கு ரொம்ப பிடித்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய பாட்டு ஒண்ணு இருக்கு, ஐயா அவர்களுடைய பாட்டு. அது என்ன பாட்டு அப்படின்னா, விதி எனும் குழந்தை கையில் உலகம் தன்னை விளையாட கொடுத்து விட்டால் இயற்கை அன்னை, அது விட்டெறியும் உருட்டிவிடும் மனிதர் வாழ்வை மேல் கீழாக புரட்டி போடும் வியந்திடாதே. மதியுண்டு கற்புடைய மனைவியுண்டு வலிமையுண்டு வெற்றி தரும் வருந்திடாதே. எதிர்த்து வரும் துன்பத்தை மிதிக்கும் தன்மை எய்திவிட்டால் காண்பதெல்லாம் இன்பமப்பா. என்ன சொல்றாருன்னா, எதிர்த்து வரும் துன்பத்தை மிதிக்கின்ற தன்மை எய்திவிட்டால் வாழ்க்கையெல்லாம் இன்பமப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ எதிர்த்து வரும் துன்பத்தை மிதிக்கின்ற தன்மையாக எது தெரியுமா இருக்கிறது? நம்முடைய மனதை நம்ம இந்த கண்ணாடி குவளை போல ரொம்ப இறுக்கமாக வைத்திருக்காமல் இந்த பரந்து விரிந்த குளத்தை போல விசாலமாக வைத்திருந்தால் எந்த கவலையாக இருந்தாலும் அதிலே கரைந்து போகும். நன்றி.